Hi everyone. So 11th standard physics half yearly examination question paper model question paper. ஸோ நாளைக்கு நீங்கள் சிறப்பாக எழுதுறதுக்காக இந்த ஒரு வீடியோ அமையும்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் பேப்பருக்கு இது படித்தாலே ஓரளவுக்கு ஒரு 20 மார்க்கோ எடுத்துடலாம், 25 மார்க்கோ எடுத்துடலான்னு பார்த்துக்கோங்களேன். அண்ட் ப்ளஸ் நான் கொஞ்சம் கூடுதலாக கொஷின்ஸ் சொல்கிறேன், அதையாவது லாஸ்ட் மினிட்ல பார்த்துப்போங்க. நான் ஆல்ரெடி லாஸ்ட் மினிட் போட்டாச்சு. இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதுனா. 15 1 மார்க்கில் புக் பேக் வந்து 13 12 கேட்குறாங்க. 13 அல்லது 12. தயவு செய்து புக் பேக் 1 மார்க் படிச்சுருங்க. யாரெல்லாம் ஃபெயில் ஆக போகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா புக் பேக் 1 மார்க் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி. வாங்க 2 மார்க் பார்த்துடலாம். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரவுண்டிங் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். எக்ஸாம்பிள் எடுத்து இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் சம்ஸும் ரவுண்டிங் ஆஃபும் பாருங்கள். டிஃபைன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஆக்சுவலாக நான் ஸ்பீடு வெலாசிட்டி படிக்க சொல்லியிருந்தேன். இருக்குது நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன் தேர்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா. இந்த லாவில் ஏதோ ஒரு லா கண்டிப்பாக வருது நாளைக்கு. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஸ்பீட்னா என்ன, இது நீங்கள் எழுதிடுவீங்க. அடுத்து ஹூக்ஸ் லா தெரியும். ஹூக்ஸ் லா வந்து 7th லெசன் சொல்லியிருந்தோம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 9th லெசன். அதுக்கப்புறம் வந்து டாப்ளர் எஃபெக்ட். ஸோ அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருந்தாலே உங்களால் 5 எழுத முடியுது. நான் டப்பா போட்டு காட்டினேன், அந்த இது காட்டினேன் இல்லையா? ஸோ அதுலேயே உங்களுக்கு 5 எழுத முடியுது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், டப்பா போட்டு காட்டினதுன்னா அந்த லாஸ்ட் மினிட் கொஸ்டினில் காட்டினேன் இல்லையா, அதான். ஸோ ரைட் எனி லிமிடேஷன் ஆஃப் டிமென்ஷனலைசிஸ் நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது. யூசஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் புஷ் புல் கண்டிப்பாக வரும். இது கூட ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் பார்த்துக்கோங்க அந்த லெசனில். ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலார் மொமெண்டம் பார்த்துக்கோங்க. டார்க் அண்ட் ஆங்குலார் மொமெண்டம் கன்ஃபார்மாக வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது கூட டார்க்னா என்ன, அதோட யூனிட் என்ன, ஈக்லிபிரியம், டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கெப்லர்ஸ் லா கன்ஃபார்ம் கொஸ்டின் நாளைக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சோப் பபிள் சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து பிவி டயக்ராம் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. லிஸ்ட் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மீன் ஃப்ரீ பாத். நான் சொல்லியிருந்தேன் 9th லெசனில் மீன் ஃப்ரீ பாத் ஃபேக்டர்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் ஆஸ்லேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனியன் மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் டேம்ப்ட் ஆசிலேஷன், ஃப்ரீ ஆசிலேஷன், ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். இந்த டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் கொஞ்சம் பார்க்குறது நல்லது, நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அப்புறம் இந்த சம்முமே ரிட்டார்டேஷன் அந்த ஃபார்முலா வந்து ஈஸி தான். ஸோ ட்ரெயின் சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொப்பகேஷன் ஆஃப் எரர் கேட்டு தான் இருக்காங்க. நல்லா படிக்கிறவங்கன்னா படிச்சுக்கோங்க. ஆனால் எஸ்கேப் ஸ்பீட் வந்துருச்சு பார்த்தீங்களா, கைனிமேட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு பாருங்கள். அதுதான் சொல்கிறேன், கைனிமேட்டிக் ஈக்குவேஷன் கடைசி நேரத்தில் விடாதீங்க. அந்த லாஸ்ட் மினிட் கொஸ்டினில் கூட நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். பட் நல்லா படிக்கிறவங்களுக்கும் வேணும்னு சொல்லியிருந்தோம். 35 மார்க் எடுக்கிறவங்க வேணாம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பாருங்கள் வருது. வர்டிக்கல் மோஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் கன்ஃபார்முங்க. வர்டிக்கல் மோஷன், ஹரிசாண்டல் மோஷன், ஏதோ ஒரு மோஷன். கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் 9th லெசன் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடும் நாளைக்கு கண்டிப்பாக வருது. அது கூட பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், நியூட்டன் ஃபார்முலா ஃபார் லாப்லாஸ் கரெக்ஷன், அந்த லாஸ்ட் லெசன் அதையும் கேட்குறாங்க. இல்லைனா ஆர்கன் பைப், ஓப்பன் பைப், க்ளோஸ்டு பைப் பார்த்துக்கோங்க லாஸ்ட் லெசனில். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் பார்த்து ஒன் கொலிஷன் டைமென்ஷன் பார்க்குறது நல்லது அந்த 4வது லெசனில். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லெசன் சொல்லிட்டேனுங்க. 6வது லெசன் இது பார்த்தா போதும். 7வது லெசனில் மட்டும் சோப் பபிள்னு என்னமோ கேட்டாங்க. நாளைக்கு இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதில் டெர்மினல் வெலாசிட்டியும் பெர்னாலஸ் தியரமும் நல்லா பார்த்துக்கோங்க, அதில் பார்க்குறது நல்லது. 8ஆம் பாடத்தில் நியூட்டன்ஸ் கூலிங் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. மேயர் ரிலேஷனும் சேர்த்து பார்த்துக்கோங்க. 9ஆம் பாடத்துலேயும் அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சு, கைனடிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் டெம்பரேச்சர், அதுவும் பார்த்துக்கோங்க. 6ஆம் பாடத்தில் எஸ்கேப் ஸ்பீடு. ஸோ எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். 10ஆம் பாடத்தில் கூட என்ன வந்திருக்கு, 10ஆம் பாடத்தில் கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறவங்க. ஸோ 10ஆம் பாடத்தில் நமக்கு வந்து அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, சிம்பிள் பெண்டுலம் பார்க்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்ப்ரிங் பார்க்க சொல்லியிருந்தேன். எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம் பார்க்க சொன்னேன். இங்கே எதுவும் கேட்கல, பட் ஆனால் கேட்குறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பாருங்கள் எது எப்படின்ட்டு. நான் எல்லா லெசனையும் ஓவரால் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 5 மார்க்ஸு எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. சென்ட்ரிபிட்டல் சென்ட்ரிஃபியூகல் பார்த்துக்கோங்க. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்ட்ரிபிட்டல் ஆசலரேஷனும் கூட ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தாங்க செகண்ட் லெசனில். செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கைனிமேட்டிக் ஈக்குவேஷன் ப்ளஸ் ஸ்கேலார் வெக்டர், ட்ரையாங்கிள் ஆஃப் எடிஷன்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லெசன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்பகேஷன் எரர், டைப்ஸ் ஆஃப் எரர் கண்டிப்பாக பாருங்கள். அந்த சம்மு பாருங்கள் கடைசி எக்ஸாம்பிள். ஸோ அதெல்லாம் தான். ஸோ எனக்கு எனிவே நம்ம சொன்ன பிளான் பார்க்காத இருக்குது. நான் சொன்னேன் லாஸ்ட் மினிட் படித்தாலும் எழுதிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.